وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். சர்வ புகழும் சர்வ லோகங்களின் இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தமமான சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனையே முற்றிலும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு அவர்கள் ஏவியவற்றை எடுத்து நடந்து தடுத்தவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். தக்வா பற்றிய இந்த நல்லுபதேசத்தை முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சத்தினை இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறேன். ஒரு மனிதனை பொறுத்தமட்டில் தன்னை படைத்த இரட்சகன் ஒருவன் இருக்கிறான். அந்த இரட்சகரின் இதர படைப்புகள் இருக்கின்றன. இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே இந்த இரண்டு விடயங்களிலும் காணப்படுகின்ற அல்லது எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அடிப்படையான அம்சம் இருக்கிறது. தன்னை படைத்த இரட்சகன் ரப்பை பொறுத்தமட்டில் அந்த ரப்புக்காக நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகள், உரிமைகள் என்று இருக்கின்றன. அதனை நாங்கள் ஹுகூகுல்லா என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்புகளை பொறுத்தமட்டில் அவற்றுக்கு நிறைவேற்ற வேண்டிய, அதிலும் விசேஷமாக மனிதர்கள் என்ற வகையில் அடியார்களாக இருக்கின்ற அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய விடயத்தில் எங்கள் மீது கடமைகள் இருக்கின்றன. அதனை நாங்கள் ஹக்குல் இபாத் என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த இரண்டையும் நாங்கள் சரியாக கவனித்து சரியாக வழிகாட்டப்பட்டிருக்கின்ற பிரகாரம் கவனத்திற்கொண்டு நாங்கள் வாழுகின்ற போதுதான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக நாங்கள் பின்பற்றியவர்களாக ஆக முடியும். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த இரண்டு விடயங்களையும் மாறி மாறி ஞாபகப்படுத்திக் கொண்டே வருவார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்காக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று அடிக்கடி அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்களையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த இரண்டையும் நாங்கள் இவ்வாறு நோக்க முடியும். அல்லாஹ்வுக்காக நாங்கள் நிறைவேற்றுகின்ற அந்த ஹக்குகளை பொறுத்தமட்டில் இஸ்லாத்தின் அடிப்படையான இபாதத்கள், தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா போன்ற விஷயங்கள், ஜகாத், சதகா போன்ற விஷயங்கள், குர்ஆன் ஓதுவது, இஸ்திக்ஃபார் செய்வது போன்ற அம்சங்கள், விக்ரு செய்வது, இப்படி அல்லாஹ்வுக்காகவென்றே நாங்கள் செய்கின்ற அந்த விஷயங்கள் இது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகளாக இருக்கின்றன.
அதே நேரம் ஹக்குல் இபாதை பொறுத்த மட்டில் மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில் எப்படி நாங்கள் அவர்களோடு நேர்மையாக, நீதியாக, அன்பாக, இரக்கமாக, கொடுத்தெடுத்து உதவி செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் கவனமெடுத்து நாங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். ஒரு பறவையின் 2 இறக்கைகள் மாதிரி. இந்த 2 இறக்கைகளும் சரியாக செயல்படுகின்ற போதுதான் அந்த பறவையினால் உயர உயர பறந்து செல்வதற்கு முடியும். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து உயர்ந்து சென்று அந்த உயர்ந்த மேலான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2ஐயும் சரியாக நிதானமாக செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் கவனம் கொடுத்துவிட்டு மறுபக்கத்தை புறக்கணித்து விட்டால் பறவையின் ஒரு சிறகு உடைந்தது மாதிரி இருக்கும். அந்த பறவையினால் பறப்பதற்கு முடியாது போகும். ஆகவே இந்த 2லும் கவனம் எடுத்து ஒருவர் செயல்பட வேண்டும் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பது போன்ற சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை பொறுத்த மட்டில் அநேகமாக எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், விடக்கூடாது. ஆம், கட்டாயம், அது எங்களுக்கு மிக அவசியமானது தான். சில போதுகளில் நாம் விடுகின்ற தவறு மறுபக்கத்தில் இருக்கிறது. மனிதர்களுடைய விஷயத்தில் நாங்கள் அப்படி கரிசனையோடு நடந்து கொள்வதில் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் தவறு இழைத்து விடுகிறோம். மற்ற மனிதர்களுக்கு துரோகம் செய்வது, அநீதம் இழைப்பது, மானபங்கப்படுத்துவது, அடிப்பது, ஏசுவது போன்ற விஷயங்கள், அதுக்கு மார்க்கத்தில் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் சில நேரங்களில் சற்று குறைந்து செல்வதை எங்களால் காண்பதற்கு முடியுமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் அதனை குறைத்து கொள்ளக்கூடாது. இந்த 2ற்கும் சம அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாத போது நீங்கள் நஷ்டம் அடைந்து விடுவீர்கள் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மிக துல்லியமாக தங்களுடைய தோழர்களுக்கு உணர்த்துகிறார்கள். மார்க்கம் என்பது இந்த ஹக்குல்லாவிலே கவனமாக இருப்பது மாத்திரம்தான் என்று ஒருவர் கணித்துக் கொள்ளக்கூடாது. அதில் ஒருவர் கரிசனையோடு இருந்துவிட்டு மறுபக்கத்தில் அவர் தவறிழைத்து விட்டால் அது அவரை பெரும் தோல்வியில் கொண்டு போய் முடித்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். ஒருமுறை தங்களுடைய தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதத்ரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா தீனார். முஃப்லிஸ் என்பது பொதுவாக எங்களுடைய பாஷையில் சொல்வதென்றால் வங்கரோட்காரர். ஒரு வியாபாரம் செய்து அனைத்தையும் இழந்து நஷ்டப்பட்ட ஒரு வங்கரோத்துக்காரனுக்கு அரபியிலே முஃப்லிஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முஃப்லிஸ் என்று சொல்வது ஒருவரிடத்தில் எந்த தீனாரும் இல்லை, எந்த திர்ஹமும் இல்லை, எல்லாம் லாஸ்ட், அவரைத்தான் நாங்கள் முஃப்லிஸ் என்று சொல்லுகிறோம் என்பதாக சஹாபாக்கள் பதில் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இல்லை, உண்மையான முஃப்லிஸ் யார் என்றால் அவன் உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஹக்குல்லா விஷயத்திலே நிறைய நன்மைகள் செய்திருப்பான். தொழுகை என்று, நோன்பு என்று, ஹஜ்ஜு, உம்ரா என்று, தர்மங்கள் என்று, இப்படியாக அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலே நிறைய நன்மைகள் செய்திருப்பான். ஆனால் ஹக்குல் இபாதிலே நிறைய தவறு இழைத்திருப்பான். ஒரு மனிதனை ஏசி இருப்பான், இன்னொருவனை கொலை செய்திருப்பான், மானபங்கப்படுத்தி இருப்பான், கேலி செய்திருப்பான், புறம் பேசி இருப்பான். இப்படியான இந்த மனிதன் கியாமத் நாளிலே நியாய தீர்ப்புக்காக நிறுத்தப்படுகின்ற பொழுது அந்த நாளிலே இந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் யாவரும் அல்லாஹ்விடத்திலே வந்து முறையிடுவார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை ஒரு நாள் ஏசினான். அப்படி சொன்ன போது அந்த மனிதன் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இவன் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான் அல்லவா, அந்த நன்மைகளிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும். அதே மாதிரி இன்னொருவர் வருவான், இன்னை இவர் எல்லோருடைய முன்னிலையிலும் மானபங்கப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அவன் பாதிக்கப்பட்ட அளவுக்கு அவனுடைய நன்மைகள் இவன் மீது கொடுக்கப்பட்டு விடும். இப்படியாக பலர் வந்து சொல்ல சொல்ல அவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டு அந்த நன்மைகள் முடிந்து விடுகின்றன. ஆனாலும் முறையீடுகள் முடியவில்லை. இன்னும் மனிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது கொடுப்பதற்கு நன்மைகள் இல்லை. அல்லாஹு தாலா நீதம் தீர்ப்பதற்காக என்ன செய்கிறான்? அவர்கள் செய்த பாவங்களை இவன் மீது சுமத்தி விடுகிறான். இப்படி அவன் செய்த நன்மைகள் அனைத்தையும் யார் யாருக்கோ எல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்து விட்டு
யார் யாரோ செய்த தீமைகளை எல்லாம் தன்னுடைய தலை மீது சுமந்து கொண்டு ஒரு பெரிய பாவியாக அவன் அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்கிறான். இவன் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எங்களுடைய பலவீனங்களை நினைத்து பாருங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே கூட நிறைய தவறு இழைக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ பிழைகள் நடைபெறுகின்றன, குறைபாடுகள் நிறைய நடக்கின்றன. செய்வது மிச்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. போதாதற்கு நாங்கள் ஹக்குல் இபாதிலே நாங்கள் தவறு இழைத்து விட்டால், யாருக்காவது ஏசி விட்டால், புறம் பேசிவிட்டால், மானபங்கப்படுத்தி விட்டால், நாங்கள் செய்த அந்த சாதாரண சிறிய அமல்களை கூட யாருக்கோ கொடுத்து விட வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை வந்துவிடும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே மார்க்கம் என்பது, இஸ்லாத்தின் வழிகாட்டல் என்பது இந்த இரண்டையும் சமப்படுத்தி சரியாக செயல்படுவதில் தான் தங்கி இருக்கிறது. அப்படி மிக நிதானமாக, மிகவுமே அந்த ஒரு நிதானமான போக்கிலே சரியாக சிந்தனை செய்ய ஒரு பக்கத்துக்கு வளைந்து விடாமல் நாங்கள் செயல்படுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு ஹக்குல் இபாதிலே மிக பெறுதலாக இருப்பார்கள், ஹக்குல்லாவிலே தவறு இழைப்பார்கள், அதுவும் பிழைத்தான். சிலர் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள், எந்த நேரமும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அன்பாக நடந்து கொள்வார்கள், கை கொடுப்பார்கள். அதே நேரம் தொழுகையில் பொடுபோக்கு, நோன்பை விடுவது, அப்படி இருந்தால் அதுவும் பிழை. ஆகவே இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுகின்ற அந்த வழிமுறை தான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மிக அந்த சிறப்பான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எதுவென்று பார்த்தால் உண்மையில் இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவ்வளவு கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய பலவீனங்களை பார்க்கின்ற பொழுது ஹக்குல் இபாதிலே மற்றவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் மனிதர்கள் நிறைய தவறிழைப்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் நேரத்துக்கு நேரம் சரியான உபதேசங்களை செய்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படியாக வழிகாட்டி தங்களுடைய இறுதி ஹஜ்ஜுக்காக பிரசன்னமாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே, இறுதி ஹஜ்ஜின் போது மினாவிலே வைத்து, அரஃபாவிலே வைத்து மிக முக்கியமான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த உபதேசங்களை பார்த்தாலும் அங்கே ஒரு சமநிலை தென்படுகின்றது. ஹக்குல்லா விஷயங்களையும் நிறைய ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள், ஹக்குல் இபாத் பற்றிய விஷயங்களையும் அதிகமாக ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் ஹக்குல்லா என்ற அந்த விஷயம் எங்களை பொறுத்த மட்டில் மிகவும் தெளிவானது, மிக நம்பிக்கையானது என்ற அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தில் தவறிழைக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹக்குல் இபாத் சம்பந்தமான சில செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சில வழிகாட்டல்களை ஞாபகப்படுத்தி கொண்டு செல்கிறேன். அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள்: குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் தமுஹு வ இர்துஹு வ மாலுஹு என்று சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமை உயிரை பறிப்பதும், உடைமைகளை பறிப்பதும், மானத்தை பறிப்பதும் ஹராம் ஆகும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஒரு தொடரிலே சொன்னார்கள்: பிஹஸ்பிம்ரிஇன் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு மனிதன் மிக கெட்டவனாக கணிக்கப்படுவதற்கு தன்னுடைய சகோதர முஸ்லிமை இழிவுபடுத்துவதொன்றே போதுமானது என்று கூறினார்கள். இப்படி அடுத்தவருடைய உயிரை பறிப்பது, உடைமைகளை பறிப்பது, மானத்தை பறிப்பது, இழிவுபடுத்துவது, இவைகளெல்லாம் ஹக்குல் இபாதிலே நாங்கள் விடக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளை பொறுத்த மட்டில் அது எந்த அளவுக்கு பாரதூரமானது என்றால், இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தில் இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே தவறு இழைத்து விட்டால், அவன் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்து இஸ்திக்ஃபார் செய்து விட்டால், அல்லாஹு தாலா அந்த பாவங்களை மன்னித்து விடுவதற்கு போதுமானது. இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பதற்குரிய வழிமுறைகள், நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளின் பிரகாரம் அவன் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். ஆனால் ஹக்குல் இபாதிலே, மனிதர்களுடைய விஷயத்திலே ஒருவன் தவறு இழைத்து விட்டால், ஒருவருக்கு அநீதம் இழைத்து விட்டால், குறித்து அந்த மனிதனிடம் சென்று அந்த தவறுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத விடத்து அல்லாஹ்விடத்தில் எத்தனை முறை, எத்தனை மணி நேரங்கள் நாம் கையேந்தி கொண்டிருந்தாலும் அல்லாஹு தாலா அத்தகைய பாவங்களை மன்னித்து விடுவதில்லை. ஆகவே மிக எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் அடுத்தவருடைய ஹக்கிலே தவறிழைத்து விட்டால் அவர்கள் எங்களை மன்னிக்காத விடத்து அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை. ஆகவே அந்த பாவ குவியல்களோடு நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க நேரிட்டால் அது எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்துவிடும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பது என்பது எத்தனை பாரதூரமானது என்று சொன்னார்கள். உடைமைகளை பறிப்பது, மானத்தை பறிப்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதனை நேரத்துக்கு நேரம் சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். உயிருடைய விஷயத்தில் எங்களுக்கு திரும்பிலே கொலை செய்வது என்பது பெரும் பாவம் என்ற புரிதல் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அது மிகவும் பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி வந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இதக்ததல் முஸ்லிமானி பிஸைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். இரண்டு முஸ்லிம்கள் வாளேந்தி ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டு ஒருவர் மற்றவரை கொலை செய்து விட்டால் கொல்லப்பட்டவரும் கொலை செய்தவரும் நரகத்துக்குரியவர்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவன் நரகம் செல்வது நியாயமானது, கொல்லப்பட்டவன் பாவம், அவன் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி ஸாஹிபிஹி. அவரும் தன்னுடைய சகோதரனை கொல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் தான் இருந்தான். மற்றவர் முந்திக் கொண்டார். இவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அவர் கொலை செய்திருப்பார். ஆதலால் இருவருமே அப்படித்தான் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே தம் உயிர் என்பது அந்த மாதிரி ஹக்குல் இபாதிலே ஆக முதன்மையாக அமைவது உயிர். எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரும் யாருடைய உயிரிலும் கை வைப்பதற்கு முடியாது. உலகத்திலே எத்தனையோ கொலைகள் நடைபெறுகின்றன, அநியாயமாக அத்தகைய கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஹக்குல் இபாதிலே செய்யப்படுகின்ற மிகப்பெரிய துரோகம், அதனுடைய தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய நாள் வரத்தான் போகிறது. உடைமைகளை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை கொடுத்திருந்தால் அது அவனுக்குரிய உடைமை என்றிருந்தால் என்ன காரணம் கொண்டும் அதனை நாங்கள் அநியாயமாக அபகரித்துக் கொள்வதற்கு முடியாது. அப்படி அபகரித்துக் கொள்வது ஹக்குல் இபாதிலே செய்யப்படுகின்ற மிகப்பெரிய குற்றமாகும். அது மன்னிக்கப்பட போவதில்லை. அவன் மன்னிக்கின்ற வரைக்கும், அதனை சரியான முறையில் செட்டில் பண்ணிக் கொள்கின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய மன்னிப்பு கிடைக்க போவதில்லை. இது எங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டால் இப்பொழுதுமே ஞாபகப்படுத்தப்படுகின்றது ஒரு விஷயம், இந்த ஜனாசா யாருக்காவது கடன்கள் தர இருந்தால் அதனை அவருடைய இருப்பாரிடத்திலே குடும்பத்தாரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு ஞாபகப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கடன் என்பது ஹக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய பொருள் உடைமை சார்ந்த விஷயம். அதிலே யாராவது தவறு இழைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதனை மன்னிக்க போவதில்லை. குறித்து அவரோடு அதனை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கடனை கொடுத்து விட வேண்டும், அல்லது அவர் அதனை மன்னித்து விட வேண்டும். இல்லாத விடத்து அது ஒரு குற்றமாகவே இருந்துவிடும். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில் போராட சென்று கொல்லப்பட்டு விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா, எனது பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார்கள். ஆம், நிச்சயமாக மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். சந்தோஷத்தோடு அவர் திரும்பி செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கூப்பிடுகிறார்கள். மறுபடியும் சத்தமிட்டு கூப்பிட்டு அழைத்து மறுபடியும் கேட்கிறார்கள், தோழரே, நீங்கள் எப்படி சொன்னீர்கள், மறுபடியும் சொல்லுங்களேன். அதே மாதிரி சொல்கிறார்கள். தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்ற ஆசையுடன் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போராடி கொல்லப்பட்டு விட்டால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நஅம் இல்லத்தைன் என்று கூறினார்கள். ஆம், கடனை தவிர என்று சொன்னார்கள். ஏன்? கடன் என்பது அல்லாஹ்வுடைய ஹக்கிலே உள்ள விஷயம் அல்ல, அது மற்ற மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனை நீங்கள் தீர்த்து முடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத விடத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டு விட்டாலும் கூட அந்த பாவம் மன்னிக்கப்பட போவதில்லை. அல்லாஹ் தஆலா அதனை மன்னித்து விட போவதில்லை. இவ்வாறு சொன்னதன் மூலமாக மற்ற மனிதனுடைய உடைமைகள் என்பது எவ்வளவு பொறுப்பானது, பாரதூரமானது என்பதை உணர்த்த விரும்பினார்கள். இன்றைய எங்களுடைய சூழலில் இது போன்ற விஷயங்கள் எத்தனை தவறுகள் நடைபெறுகின்றன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கடன் எடுக்கிறார்கள். சிலர் கடனை எடுக்கும் போதே கொடுக்கின்ற எண்ணம் இல்லை. எப்படியாவது அதனை மறந்துவிட முடியும், கொடுக்காமல் இருந்து விட முடியும், அவரிடம் இருக்கிறது தானே என்று நினைத்துக் கொள்வதுண்டு. இது மிக தவறான ஒரு விஷயமாகும். உண்மையில் அப்படி அவருடைய ஒரு ஹக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்,
இத்தனையாம் தேதி தருவதாக நாங்கள் கூறிவிட்டோம், அந்த நேரம் வந்து விட்டது, கொடுக்க முடியாதிருக்கிறது என்றால் அவரிடம் சென்று இன்னும் ஒரு தவணையை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் அது கொடுக்க முடியவில்லை என்றால் சில வேளைகளில் உங்களுடைய நிலைமையை கண்டு அவர் அதனை மன்னித்து விட்டால் நீங்கள் தப்பி விடுவீர்கள். இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றமாகவே இருக்கத்தான் போகிறது, அது மன்னிக்கப்படவே மாட்டாது என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் மற்றவருடைய ஹக்குகளிலே தவறிழைத்து விட்டு அவர்களிடம் சென்று அவற்றை திருப்பி கொடுத்து சரியான முறையில் பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளாத விடத்து நாங்கள் எத்தனை தடவைகள் தான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்றாடி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா அவற்றை மன்னித்து விட போவதில்லை. இன்னும் இது பற்றி எச்சரிக்கைகள் நிறைய வந்திருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் சிலர் காணி பூமி விஷயங்களிலே தவறிழைப்பதுண்டு, அடுத்தவருடைய காணியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை அபகரித்துக் கொள்வதுண்டு, இப்படி நடப்பதுண்டு. இவ்வாறு யாராவது செய்திருந்தால் அவற்றை நீங்கள் இன்றே திருப்பி கொடுத்து விடுங்கள். ஒரு நாள் வரும், எந்த விதமான தீனாரும் திர்ஹமும் பயனளிக்க முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னர் நீங்கள் யாருக்காவது அப்படி செய்திருந்தால் அதனை இன்றே தீர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாரேனும் ஒருவர் அநியாயமாக இன்னும் ஒரு மனிதனுடைய ஒரு நிலத்தை அபகரித்து வைத்திருந்தால் மறுமை நாளிலே அது 7 பூமிகளாக அவனுடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்டு அவன் வேதனை செய்யப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நாங்கள் அப்படியான ஒரு தவறை தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்ட வண்ணம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை. அதனை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே சொல்லி தெரியாமல் நாங்கள் வைத்திருந்தோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், பொருளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வாறு நடந்துவிட்டால் மாத்திரம்தான் அதற்குரிய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உயிர் என்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம், உடைமைகள் என்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பது எங்களுக்கு தெரியும். அடுத்தவருடைய ஹக்கு என்று வருகின்ற பொழுது, குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நான தம்பிமார் என்று வருகின்ற பொழுது, தந்தையினுடைய வாரிசு சொத்துக்கள் என்று வருகின்ற பொழுது, அடுத்தவருடைய உரிமைகள் என்ற விஷயங்களை சரியாக துல்லியமாக அவதானித்து மிக நிதானமாக பார்த்து யாவற்றையும் சரி செய்து கொள்ளாத விடத்து நாங்கள் மாட்டிக்கொள்வோம், அந்த நாளிலே மாட்டிக்கொள்வோம். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற எச்சரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். மானத்தை பொறுத்த மட்டிலும் இதை விட அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள், அதை அடிக்கடி சொல்லி இருக்கிறார். ஏன் தெரியுமா? கொலை செய்வது என்பது பாரதூரம் என்று பொதுவாக யாரும் உணர்ந்து கொள்வதற்கு கஷ்டமில்லை. அதே மாதிரி பொருள்களை பொறுத்த மட்டிலும் களவாடுவது என்பது பாரதூரம் என்பதை அதிகமாக யாரும் புரிந்து கொள்வது உண்டு. ஆனால் மான பங்கப்படுத்துவது என்பது, மானத்தில் விளையாடுவது என்பது மிக சர்வசாதாரணமாக மக்களிடத்திலே பரவி இருக்கிறது. அந்த விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், மிக அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கேலி செய்வது, உரம் பேசுவது, மானபங்கப்படுத்துவது, அடிப்பது, ஏசுவது போன்ற விஷயங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுள் யாரேனும் ஒருவருடைய மானம் விஷயத்திலே ஏதேனும் ஒரு அநியாயம் செய்திருந்தால் எந்த விதமான தீனாரும் திர்ஹமும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்பு இன்றே அவர்களிடத்தில் சென்று அதற்கான மன்னிப்பை பெற்று பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் யாருக்காவது அடித்திருந்தால், அநியாயமாக அடித்திருந்தால் அவரிடம் சென்று நான் அடித்தது மாதிரி என்னை அடித்து விடுங்கள் என்று கூற வேண்டும். அவர்கள் அடித்தால் மாத்திரம்தான் அந்த அங்கு நியாயம் ஒன்று வந்து விடுகிறது. அப்படி இல்லை என்றால் அவர் அதனை மனப்பூர்வமாக மன்னித்து விட வேண்டும். இல்லாத விடத்து அந்த பாவங்களின் பட்டியலில் அப்படியே இருந்து விடும் என்பதனை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது நாங்கள் ஏசி மானபங்கப்படுத்தி இருந்தால் அவரிடம் சென்று அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மன்னிப்பது அவரை பொறுத்தது, மன்னிப்பது என்பது அவரை பொறுத்த மட்டில் மிகப்பெரியதொரு அமல், மிக நன்மையானதொரு காரியம். ஆனால் மன்னிக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் அப்படி மன்னிக்கவில்லை என்றால் அது எங்களுக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டமாகவே முடிந்து விட போகிறது. ஆதலால் நாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மன்னிக்கவில்லை என்றால் அது எனக்கு நஷ்டமாகி விடும் அல்லவா? ஆதலால் நான் யாரையும் இழிவுபடுத்தக் கூடாது, மானபங்கப்படுத்தக் கூடாது, ஏசி விடக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, பரிகாசம் பண்ணவோ பட்ட பெயர்கள் சொல்லி குறை கூறவோ கூடாது என்பதில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், புறம் பேசுவது என்பது அவர் இல்லாத இடத்தில் அவரை நாங்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்துவது, மானபங்கப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அப்படி ஒருவர் புறம் பேசி திரிந்தால் அது அவருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே நேரம் ஹதீஸ்களில் நாங்கள் நிறைய பார்க்கிறோம். ஒரு முறை
ஒரு கபரை சுட்டி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கபரிலே இருப்பவர் இப்பொழுது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் புறம் பேசிக் கொண்டு திரிந்தவர், கோல் மூட்டிக் கொண்டு திரிந்தவர் என்று அவர்கள் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். கோல் சொல்லிக் கொண்டு திரிபவர்கள், புறம் பேசிக் கொண்டு திரிபவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். அத்தகையவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஏன் அந்த மாதிரி எச்சரிக்கை வந்திருக்கிறது என்றால், கோல் சொல்வது, புறம் பேசுவது என்பது நாங்கள் மற்ற மனிதர்களை இழிவுபடுத்துவதாக, மானபங்கப்படுத்துவதாக அமைகின்ற விஷயங்கள். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவில்லை என்றால் அது எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகத்தான் அமைந்துவிடப் போகிறது. எனவே நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய இபாதத்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ஹக்கிலே உள்ள இபாதத்கள் என்பதில் எவ்வளவு தூரம் கரிசனையோடு பொறுப்போடு நாங்கள் நடந்து கொள்கிறோமோ, அவற்றை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். தவறிழைக்கின்ற பொழுது எத்தனை பெரிய பாவம் என்று உணர்கிறோமோ, அதே மாதிரி இதனையும் பாவமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பெரும் பாவமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், பெரும் பாவங்கள் என்பது சிறுக் செய்வதும், ஜினா செய்வதும், மது அருந்துவதும், வட்டி சென்றதும் மாத்திரமல்ல. ஏதேனும் ஒரு ஹதீஸிலே அவ்வாறு செய்பவனுக்கு கேடு உண்டாகட்டும், அத்தகைய பாவத்தை செய்பவன் ஒரு நரகவாதி என்ற எச்சரிக்கை வந்திருந்தால் அதுவும் ஒரு பெரும் பாவம் தான். கோல் சொல்லி திரிகின்றவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள் என்றால் அது ஒரு பெரும் பாவம் தான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியானது ஒரு விடயம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய முன்மாதிரியிலே ஒரு முக்கியமான பக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலகட்டத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது அது அவருடைய மரண தருவாயாக இருக்கின்ற ஒரு நேரமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டு சற்று அவர்களுக்கு அந்த நோய் குறைந்து ஒரு உடம்பிலே ஒரு தெம்பு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் நபித்தோழர்கள் இருவரை அழைத்து சொல்லுகிறார்கள், மக்கள் யாவரையும் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்கள். எல்லோரையும் அழைக்கப்பட்டது, எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். பிறகு என்னை அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். மிகவும் கஷ்டத்தோடு அழைத்து கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது அந்த குழுமியிருந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக சொல்கிறார்கள், தோழர்களே, நான் எனது ரப்பை சந்திப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. எனது ரப்பை நான் சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய விஷயத்தில் எந்த ஒரு அநீதமும் இழைத்தவனாக நான் அவனை சந்திக்க முடியாது. ஆதலால் நான் உங்கள் யாருக்காவது அடித்திருந்தால் என்னை வந்து அடியுங்கள், யாரையாவது மானபங்கப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், அதே மாதிரி செய்து விடுங்கள். யாருக்காவது பொருள்கள் தருவதற்கு இருந்தால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் தானே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏதேனும் இருந்தால் தைரியமாக முன்வந்து அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் குற்றமற்றவனாக நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உருக்கமாக தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் அப்படி யாருக்கும் அநீதிக்கும் செய்து இருந்தார்கள் என்பதல்ல, இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் அப்படி யோசிக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது ரமலான் வருகின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் மற்றவர்களுடைய முன்னிலையிலே சொல்லிக் கொள்வதுண்டு, ஏதாவது இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அது ஒரு நல்ல விஷயம்தான். அது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல, எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இறுதி மூச்சு செல்லும் என்று எங்களுக்கு உறுதியாக சொல்வதற்கு முடியாது. ஆதலால் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிகவுமே தீர்க்கமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நாங்கள் யாருக்கும் எந்த அநியாயமும் இழைக்கவில்லை, யாரையும் நாங்கள் மானபங்கப்படுத்தவில்லை, யாருடைய பொருள் விஷயத்திலும் நாங்கள் பிழை செய்யவில்லை, யாரையும் நாங்கள் கொலை செய்ததில்லை என்று மிக தைரியமான ஒரு நிலைமை எங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையில் எங்களுடைய அந்த இறுதி மூச்சு செல்வதாக இருந்தால் மாத்திரம்தான் உண்மையில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பதற்கு முடியும். இல்லை என்றால் உண்மையில் நாங்கள் மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலிகள். இந்த விஷயத்தை மிக அதிகமாக வலியுறுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் தானே. அப்படியான பிழைகள் செய்வதற்கான தூண்டுதல்கள் நிறைய ஏற்படுவதுண்டு. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்படியானது ஒரு புரிதல் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் கவனமாக இருந்து அவ்வாறான அந்த தவறுகள் செய்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியுமாகும். எங்களை அறியாமலேனும் அப்படியா ஏதாவது செய்து பட்டால் நாங்கள் எங்களுடைய மரியாதை, கௌரவம், ரெஸ்பெக்ட் என்று பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களிடத்தில் சென்று விஷயத்தை எடுத்து சொல்லி நாங்கள் அவற்றுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த ஒரு செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்ற அதே நேரம் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். மற்றவருடைய விஷயத்தில் யா அல்லாஹ் நாங்கள் எந்த தவறும் இழைக்காத விதமாக நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. அதே மாதிரி ஹக்குல்லா விஷயத்திலும் பூர்ணமாக நாங்கள் செயல்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று நல்ல மனிதர்களாக இறுதி மூச்சை விடுவதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. மேலான சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி